கைஸ், வெறும் ஒரு பென்னை யூஸ் பண்ணி ஒருத்தரோட லைஃபே மாறுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வேறு யாரும் இல்லை, ரட்டன் தாத்தாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, அடிக்கடி அவர் ஞாபக மறதியால் அவரோட பெண்ணை தொலைச்சிட்றாரு. அவரோட ஃப்ரெண்டு காஸ்ட்லியான பென் வாங்கி யூஸ் பண்ணுறது இல்லை. இதில் பிரச்சனை என்னென்னா, அவருக்கு ஞாபக மறதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. இதை தெரிஞ்ச ரட்டன் டாட்டா அவருக்கு ஒரு அட்வைஸ் தராரு. அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, அவரால் எவ்வளோ அதிகபட்சம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காஸ்ட்லியான பெண்ணை வாங்க சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டுமே எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பென் வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டில் செஞ்ச பெண்ணாக வாங்குறாரு. ஸோ 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரட்டன் டாட்டா அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது கேட்குறாரு, இன்னும் அந்த பெண்ணை தொலைக்கிற பழக்கம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண்ணை பத்திரமா வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஷாக்கிங்காக சொல்லாரு, இந்த விஷயம் எப்படி எனக்குள்ளே மாறுச்சுன்னு தெரியல, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன், பட் இது இப்போ மாறி இருக்கு அப்படின்றத ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சொல்கிறார். டாட்டாவோட ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளோட வேல்யூனால மட்டுமே உன்னால் அதை பத்திரமா பார்த்துக்க முடிஞ்சுது அப்படின்றத சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பெண் மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும். நம்ம ஒருத்தவங்கள வேல்யூ கொடுக்காம டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் மாதிரி ஈஸியாக இந்த பர்சனும் தொலைஞ்சிருவாங்க.